இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது எஜுக்வெஸ்ட். இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். எதுக்குன்னா நம்ம கோர்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இவங்கக்கிட்ட என்ன மாதிரி கோர்சஸ்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஷேர் மார்க்கெட்டிங், இதை பற்றிலாம் இவங்க இதில் சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான கோர்சஸை இவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் நம்மளுடைய தனித்துவமான ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கு இது ரொம்பவே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி பயனடைங்க. இது அவங்க தான் நமக்கு இன்றைக்கி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது. ஓகே, தேங்க்யூ. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும்? இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். அழகான வரிகள். நமது வாழ்க்கை எங்கே தொடங்கும், கண்டிப்பாக அது எங்கே முடியும்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. அதே மாதிரி இதுதான் பயணம், இதுதான் பாதைன்னு யாருக்குமே தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், நம்ம நினச்சது போல் நடக்குது அப்படின்னு நினைப்போம். அந்த பயணமே முடிஞ்சிடும். அதை மாறுறதை புரிஞ்சுக்கொண்டா நமது மயக்கம் அழகாக தெரிஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க கவியரசர் கண்ணதாசன். அடுத்ததாக தெய்வத்தின் கட்டளை யாரு? இந்த பாட்டு பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. கண்டிப்பாக எல்லாருக்கும் புரியும். அந்த அந்த 6 கட்டளைகள் என்னன்னு பார்த்துக்கலாம். ஒன்றே சொல்வார், ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. என்ன சொல்கிறாங்களோ அது செய்கிறது தான் அமைதியை கொடுக்கும். இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. கண்டிப்பாக அப்படி தானே. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருது, அதுதான் இறைவன் நமக்கு வகுத்த நியதின்னு சொல்லுங்கள். சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். என்ன சொல்கிறோமோ அதை செய்கிறது தான் ஒரு பொன்னான செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. துன்பத்தில் இன்பம் பட்டாகும், அதை நம்மளை இதாக்குது, பண்பட செய்து அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் முன்னிடம் மயங்கும். எப்போதும் உண்மையை சொல்லணும், அதே போல் நன்மையை செய்ய வேண்டும் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காங்க. உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் நம்ம உயர்ந்து கொண்டு போகும்போது நாம் பணிவுடன் நடந்து கொள்ளணும் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காங்க. உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். உண்மை தான் ஒரு அன்பை உருவாக்கும், அதே மாதிரி பணிவு கொள்வது தான் நல்ல பண்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தெய்வத்தின் கட்டளை யாருன்னு சொல்லிட்டு அழகாட்டு ஒரு பாட்டே உண்டு. அந்த பாடல் வரிகள் தான் அடுத்த பாடல் வரிகள். இந்த பாட்டோட இந்த லைனை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. அப்படி உண்மையாகவே ஒரு அண்ணன் தங்கையோட உறவை இவ்வளவு அழகாக சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்ன அழகான பாடல் வரிகள் தான் எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு. கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல் வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா. என்ன ஒரு அழகான வரிகள் இல்லையா? தான் கூட பிறந்தவங்களை உள்ள உறவை யாராலையும் பிரிக்க முடியாது. இந்த மண்ணும் கடல்வானும் மறைந்து முடிந்தாலும், இந்த உலகமே இல்லாமல் போனால் கூட நம்மளோட இந்த இதை மறக்கவும் முடியாது, இந்த உறவை பிரிக்கவும் முடியாதுன்னு அழகாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததா, ஒவ்வொரு உயிரின் வாழ்வும் தாழ்வும், வறுமையும் வளமும், நோயும் சுகமும், இறப்பும் மறுபிறப்பும் ஆண்டவனின் இயக்குமே, முயற்சியால் ஆகக்கூடிய திருவும் தெய்வத்தின் இயக்கத்தால் கிடைப்பதே. கவியரசர் கண்ணதாசன் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம முயற்சியால் செய்ய முடியும் சில விஷயங்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த முயற்சி கூட தெய்வத்தோட இயக்கத்தால் கிடைப்பதே. அந்த முயற்சி செய்யணுங்கிற எண்ணத்தை கூட நமக்கு தெய்வம் தான் தருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த ஒரு உயிரினத்தின் உயிர்களோட பொதுவாட்டு
வாழ்வு அவங்க தாழ்ந்து போகிறது, வறுமையாக இருக்கிறது அவங்க வளமாக இருக்கிறது, நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடியவங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவங்க, இறந்து போகிறதும் சரி, மரப்பிறப்பு பிறக்கிறதும் சரி, இது எல்லாம் ப்ரீடிஃபைன்டு, ஆல்ரெடி எழுதி வைக்கப்பட்டது, அதோட இயக்கத்தினால் வரக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லைனும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு, அதனால இதை உங்ககிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறவு இது ரொம்ப 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 முக்கியமானது, கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டால் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. கடல் அளவு எனக்கு பணம் கிடைச்சாலோ இல்லை எந்த பொருள் கிடைச்சாலோ அதை நினச்சி நான் என்றைக்குமே மயங்கவே மாட்டேன். அது சடனாக கையளவு சுருங்கி போனால் கூட நான் கலங்க மாட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளத்திலே உள்ளது தான் உலகம் கண்ணா, இன்றைக்கி இந்த பொழுது எனக்கு இது போதும் அப்படிங்கிற எண்ணம் நமது உள்ளத்தில் இருந்துச்சுன்னா அது இந்த உலகமே அதுக்குள்ளே தான். அப்படி தானே? எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு சின்ன சாக்லேட் போதும் அதோட சந்தோஷத்தை கொண்டு வரதுக்கு. அந்த சந்தோஷம், அந்த உலகமே அந்த சாக்லேட்டுக்குள்ளே தான் அந்த குழந்தைக்கு. அதே மாதிரி தான் நாம் மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுதான், அதுக்குள்ளேயே அந்த உலகம் அடங்கி போயிடும். இன்னும் நிறைய வேணுங்கிற எண்ணமும் வேண்டாம், அச்சோ போச்சேங்கிற எண்ணமும் வேண்டாம், இருப்பதை வச்சு சந்தோஷமாக வாழணும். அதுதான் இதில் முக்கியமான விஷயம். இதை உணர்ந்து கொண்டால் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. கண்டிப்பாக அப்படி தானே? இதை நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்க ஆரம்பிக்குமோ அன்னைக்கு நம்ம துன்பங்கள் எல்லாம் நமக்கு பெரிய விஷயமே கிடையாது. இன்னும் நிறைய வேணும், அச்சோ போச்சே அப்படின்னு நம்ம ஏங்காமல், இன்னும் நிறைய வேணும் அப்படின்னு எதிர்பார்க்காம என்னைக்கு நம்ம வாழ பழகுறோமோ அன்னைக்கு நமது துன்பங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகிடும். ஏன்னா நமக்கு எதிர்பார்ப்பும் இல்லை, அதே மாதிரி ஏமாற்றமும் இல்லை. அதுதான் இந்த வரிகளோட மிக ஆழமான ஒரு கருத்து. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அப்புறவு இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இனி ஒரு நல்ல கவிதைகள்லையோ இல்லை எனக்கு பிடிச்ச நல்ல வரிகளோடையோ இல்லை எனக்கு பிடிச்ச வேறு ஒரு நல்ல டாப்பிக்லையோ நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய் பாய்.